உன்னை பெற்றதுக்கு ஒரு புலி மூட்டையை பெற்றிருக்கலாம் அப்படின்னு வந்து வீட்டிலலாம் சின்ன வயசில் திட்டுவாங்க. திட்டுற மாதிரி வந்து நம்ம ஏன் நடந்துப்போம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணதுக்கு உன்னால் வந்து ஒரு நல்லது நடக்கிறத விட கெட்டதாக நடக்குது, அட்லீஸ்ட் ஒரு புலினா அதை வச்சு நான் சோறாக்கி குழம்பு வச்சுருந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் வந்து பாக்கியா அடிக்கடி நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனியாவை நினச்சி இனியா தேவையில்லாத ஆணிகள் பிடுங்கிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வரதுலையும் எக்ஸ்பர்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஓவர் பேச்செல்லாம் பேசிவிட்டு இப்போ வந்து கோபி போய் திரும்பி வீட்டுக்கு போனால் ராதிகா ஃபுல்லாக பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்ட மணி தட்டி விட்டுறாங்க. அவங்க செஞ்சது தப்பே இல்லை. அவங்க உங்கள் ஹோட்டலில் ஏதாவது பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் விமா விட்டுருப்பீங்களா? அதே மாதிரி மனசாட்சி இல்லாமல் நீ நடந்துக்கிட்டதுக்கு நீ தான் வந்து மன வருத்தப்படணும். கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி உறுத்தவே இல்லையா அவங்களுக்கு? நீங்களாம் என்ன ஜென்மங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அவங்க அம்மாவையும் திட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தால் கோயம்புத்தூர் டிக்கெட் போட்டு விட்றாங்க, கிளம்பு முதல்ல நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டரை பார்க்கவே முடியாது. இதுக்கு நடுவில் இனியாவுடைய காலேஜில் இனியாவுக்கு ரொம்ப அவமானங்கள் அதிகரிக்குதான். எல்லாரும் வந்து அவங்க கிண்டல் பண்ணுறாங்களாம். உங்கள் குடும்பமே ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கடி, ஜாலியாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபோட்டோ எடுப்பாங்களாம், வீடியோ எடுப்பாங்களாமா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கலாக இருக்க மாதிரியே தெரிலன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது கதையிலன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் ஏதாச்சும் நான் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் எங்கள் காலேஜில். எல்லாரும் என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க தெரியுமா? அப்பா பண்ண தப்புன்னா நீ பண்ணுறதும் தப்பு தான், அப்பாக்கிட்டே நியாயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நியாயம் இருக்குன்னா, இல்லை என்ன புலம்ப கூட உரிமை இல்லையாங்கிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஏன் பேசுகிற, பிடிச்சிருக்கியா நீன்னு கேட்க தோணுச்சு நமக்கு. இந்த கலைவரங்களில் அவங்க டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க அம்மாட்ட கோவப்பட்டுட்டு, நீயா சும்மா இருக்கலாம், எங்களை பற்றி யோசிச்சு பார்த்தியா, ஒரே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிகிட்ட சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்னு அவங்க வீட்டுக்கு போய் கோபி வீட்டில் போயிட்டு கோபி இல்லைன்னு ராதியாவோட அம்மா இவங்கள்ட்ட கொஞ்சம் ஓவராக பேசி, உன் அம்மா என்ன மாதிரி ஒரு கேரக்டரோ தெரில, அவள் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, என் அம்மாவை பற்றி தப்பாக பேசாதீங்க, எல்லாமே இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு ராதிகா மேலே குறை சொல்ல, ஜெனி இவங்களை கூட்டு போக வந்தவங்க அவங்களும் ராதிகா வந்த அப்புறம் தான் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லைங்கிற மாதிரிலாம் சொன்னதுனால இப்போ ராதிகா வில்லியாக போகிறாங்க. இது காரணம் இனியாவாக இருக்க போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?